ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருவுமாய் உங்களை சந்திக்க வைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதி 4 நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பகுதிகளை பார்த்து வருகிறோம். 3வது பகுதியிலே நாம் பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் என் மாம்சத்திலே முள் என்று சொல்லி எதை சொல்லுகிறார்? தான் என்று சொல்லி கூர்மையான துன்பம் என்று சொல்லப்படுவது அது என்னவென்று சொல்லி நாம் விளக்கத்தை நாம் 3ஆம் பகுதியை பார்த்தோம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க 3வது பகுதியை பார்க்கலாம். இன்று நாம் 4ஆம் பகுதியை பார்க்க போகிறோம். அதனுடைய வசனம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தின் முதல் பகுதி மாத்திரம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். இந்த வார்த்தை மாத்திரம் இந்த 4வது பகுதியிலே பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த மாம்சத்தில் இருக்கிற முள் அது என்னன்னு சொல்லி 3ஆம் பகுதியிலே விளக்கி இருக்கிறேன், நீங்க போய் பாருங்க. 3 தரம் ஜெபித்தார் ஆண்டவரிடத்துல. அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். எப்படி போடப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், 3 தரம் எப்படி ஜெபம் பண்ணாராம்? டு ஸ்டே அவே ஃப்ரம் மீ, என்னிடத்திலிருந்தே அது விலகி இருக்கும்படியாக தேவனை நோக்கி அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். அதற்கு ஆண்டவருடைய பதில் என்னவென்று சொன்னால், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் பகுதியிலே முதல் வாக்கியங்கள் மாத்திரம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். அந்த வார்த்தையை மாத்திரம் தான் இந்த 4வது பகுதியில பார்க்க போகிறோம். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். இந்த வார்த்தையை சபை சரியாய் புரிந்து கொள்ளாதபடினாலே என்ன தவறாய் யூகிக்கப்பட்டு இந்த வார்த்தைக்கு பதில் சொல்லப்பட்டதுன்னு சொன்னால், பவுலுடைய சரீரத்தில் ஒரு வியாதி இருப்பதாக ஆண்டவர் அதை அவரிடத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், அதனாலே நீ அதை சகித்துக்கொள் என்று சொல்லி அதை அதிகமாய் விளக்கி சொல்லி அப்படி அதிகமாய் சொல்லிவிட்டார்கள். ஆனால் அதனுடைய இல்லை என்பதை நாம் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். எது இல்லை என்று சொன்னால், முதல்ல என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறது, நீ சரீரத்திற்கு அந்த முள்ள சகித்துக்கொள் என்பது அர்த்தம் அல்ல. ஏன் அதை சொல்லுகிறார் என்று சொல்லுகிறேன். முதல்ல அது இல்லை என்று சொல்வதற்காக நான் காரியத்தை சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால், எதற்காக அதை சகித்துக்கொள் என்று சொல்லி ஏன் சொல்றாங்க அப்படின்னா, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு பலவீனத்துல பலவீன் பூரணமா விளங்குன்னு சொல்றத என்ன சொன்னாங்கன்னா, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னால் அது உனக்கு போதுமானதா இருக்கும், நீ சகிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த வார்த்தைக்கு போதும் என்ற வார்த்தையை பார்ப்போம். கிருபை போதும், 2 வார்த்தை தான் இதுல முக்கியம். முதல்ல போதும் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த போதும் என்ற வார்த்தை கிரீக்ல எப்படி இருக்குன்னா, ஏரிக்கியோ, ARKEO அப்படின்ற வார்த்தை போடப்பட்டிருக்குது. அதுல அநேக அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. ஒரு அர்த்தமா நான் சீக்கிரமா சொல்றேன். ஃபர்ஸ்ட், டு பி ஸ்ட்ராங், டு பி எனஃப். அடுத்தது டு டிஃபெண்ட், டு பி சாட்டிஸ்ஃபைட் ஆர் கண்டென்ட். அடுத்தது டு சப்போர்ட் அகேன்ஸ்ட் கொலாப்ஸ். இன்னொன்னு டு அசிஸ்ட் ஆர் செக்யூர். இன்னொன்னு டு பி பொசஸ் அன்ஃபெயிலிங் ஸ்ட்ரெங்த். 7 டெஃபினிஷன்ஸ் இந்த ஒரே வார்த்தைக்கு கிரீக் பதத்துல இருக்குது. இவர்கள் எதை வைத்து சகித்து கொள்ளணும்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் கிருபை உனக்கு போதும், அதனால உன் மாம்சத்துல நீ அதை சகித்துக்கொள்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சபை மிக முக்கியமான ஒரு பகுதியை மிஸ் பண்ணிட்டது. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, இந்த டெஃபினேஷன் கொடுக்கப்பட்டுள்ள அந்த வார்த்தைகளும் போடப்பட்டிருக்குது. என்ன போடப்பட்டிருக்குன்னா, டு சாட்டிஸ்ஃபைட், திருப்தி கொள், நான் உனக்கு கொடுக்கிற கிருபை உனக்கு திருப்திகரமா இருக்கும், நீ அதை பொறுத்துக்கொள் என்று சொல்லி அந்த வார்த்தை பயன்படுகிறது என்று சொல்லி அதை யூஸ் பண்றாங்க. இன்னொன்னு அதுல போடப்பட்டிருக்குது, இட் இஸ் டு பி எனஃப். என் கிருபை உனக்கு போதுனா அது போதுமானதா உனக்கு இருக்கும், உன் பலவீனத்தை அது போதுமானதா இருக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தையும் இந்த பகுதியிலே இந்த கிரேக்க வார்த்தைக்கு அது உட்பட்டிருக்கிறபடினாலே அந்த வார்த்தையை பொருத்தி விட்டார்கள். ஆனால் அந்த வார்த்தை அது பொருந்தாது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அப்போது பவுல் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் சொன்னால், என் கிருபை உனக்கு போதும் அப்படி என்று சொல்கிறதுடைய அர்த்தம் என்னென்று சொல்லி
நாம் பார்க்க போகிறோம் பாருங்க. அதுல முக்கியமான அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். கிருபை கேரிஸ், கிருபை கேரிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the spiritual condition of one governed by the power of divine grace. தேவனுடைய தெய்வீக வல்லமை ஒருவரை முழுதுமாய் ஆளுகை செய்கிறது தான் அந்த கிருபையினுடைய ஒரு அர்த்தம். அப்போது என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்றார். அந்த போதும் என்ற வார்த்தையில நிறைய டெபினேஷன் பார்த்தோம். அதுல முக்கியமான டெபினேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூணு முக்கியமான காரியத்தை விட்டுட்டாங்க. அதுதான் அந்த இடத்துல பொருந்தும். என்ன 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 அது பொருந்தும் என்று சொன்னால், டு சப்போர்ட் அகெயின்ஸ்ட் கொலாப்ஸ். வாழ்க்கையில பவுல் ஜெபிக்கும் போது சொல்றாரு, இந்த பிசாசு என்ன கீழே தள்ளி விழும்படியாக தேவ திட்டத்தை நான் ஊழியத்தை முழு பலத்தோடு செய்யக்கூடாதபடிக்கு ஒரு தூதன் வந்து நான் ஊழியம் செய்யும் போதெல்லாம் மனுஷர்களை ஏவி என்னை அடித்து என் சரீரம் அளவிலும் மனதளவிலும் காயப்படுத்தி நான் முழு பலத்தோடு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற கூடாதபடிக்கு இந்த அவனுடைய திட்டம் மக்களை ஏவி என் சரீரத்தை அடித்து என்னை காயப்படுத்தி முழு பலத்தோடு ஒவ்வொரு நாளும் நான் ஊழியத்தை செய்யக்கூடாதபடிக்கு என் சரீரமும் மனதளவிலே பாதிக்கப்படுகிற காரியங்களும் நீங்கும்படியாய் அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்ற பதில், என் கிருபை உனக்கு போதும். அப்படி என்ன சொன்னால் அது போதும் என்ற அர்த்தத்துல பாத்தீங்கன்னா டு பி ஸ்ட்ராங் அப்படின்னு போட பாத்தீங்க. இன்னொன்னு என்னன்னா, டு சப்போர்ட் அகெயின்ஸ்ட் கொலாப்ஸ். உன்னை கொலாப்ஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஜனங்களை எழுதுறான், அடிக்கிறாங்க, அவனை அடிக்கணும்னு யோசிக்கிறாங்க, அவனை சிறப்படுத்தணும்னு யோசிக்கிறாங்க. அதாவது தேவனுடைய திட்டத்தை பவுலுடைய வாழ்க்கையில நிறைவேற்றக்கூடாதபடிக்கு, ஊழியத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு என்னென்ன குழப்பத்தை கொண்டு வரணுமோ, என்னென்ன தடையை கொண்டாடணுமோ, ஆனா கொலாப்ஸ் பண்ணி அதை கான்சென்ட்ரேட் பண்ண விடாதபடிக்கு பிசாசு தன்னுடைய தூதனை அனுப்பி அவனுடைய ஊழியத்திலே திட்டம் பண்ணுகிறான். அந்த கொலாப்ஸ் மத்தியில நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்றார். அதுதான் போதுன்ற அர்த்தம். அந்த கொலாப்ஸ் பண்ணணும்னு விரும்புறான் பாரு, உன் திட்டத்தை நிறைவேற்ற கூடாதுன்னு சொல்லிட்டு விரும்புறான் பாத்தியா, அந்த கொலாப்ஸ்க்கு எதிரா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அது மாத்திரமல்ல, போதும் எங்களுடைய இன்னொரு அர்த்தம் என்னவென்று சொன்னால், டு அசிஸ்ட் ஆர் செக்யூர் அப்படின்னா என்ன அப்படின்னா, டு சப்போர்ட் அகேன்ஸ்ட் கொலாப்ஸ் மாத்திரம் இல்ல, உனக்கு நான் உதவிகரமாய் உனக்கு தேவைப்படுகிற இடத்திலே நான் உனக்கு உதவி செய்வேன். ரிலீஃப் when the going gets tough. உன்னுடைய காரியங்கள் உனக்கு கடினமாய் இருக்கும்போது நான் உனக்கு ரிலீஃபை கொடுத்து நான் உனக்கு தேவைப்படும் போதெல்லாம் உதவி செய்வேன். அதுதான் போதும் என்ற அர்த்தம். அப்போ இந்த போதும் என்ற அர்த்தம் பாருங்க, இந்த காரியங்கள் எல்லாம் பொருள்படுகிறது. அப்ப என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, உன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற கூடாதபடிக்கு அவன் பல திட்டங்களை கொண்டு வந்து, தடைகளை கொண்டு வந்து அந்த சூழ்நிலையை கொலாப்ஸ் பண்ணணும்னு பாக்குறான். ஆனா அந்த கொலாப்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த கொலாப்ஸை எதிர்த்து நான் உனக்கு உதவியா நிற்பேன். பிரியமானவர்களே, இதை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவருடைய கிருபை உங்களுக்கு போதும் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? உங்கள் வாழ்க்கையில உடைய குடும்பத்தை, உடைய பொருளாதாரத்தை, உடைய பிள்ளைகளை, உடைய தொழில்களை ஏதாவது ஒரு திட்டத்தை வைத்து தேவன் உங்களை கொண்டு போக வேண்டும் என்கிற திட்டத்துக்கு நேராய் போகாதபடி கொலாப்ஸ் பண்ணி அதை நிறுத்திலே அங்கே உங்களை ஸ்டன் பண்ண வைத்து போக்கஸை நிறுத்தணும்னு சொல்லி பார்க்கிற அந்த திட்டத்தை போடும்படி அவன் எழும்பி வரும்போதெல்லாம் தேவன் இதை கேட்கிற உங்களுக்கு அவர் உதவிகரமாய் வருவார். எதெல்லாம் நீங்க கடினமா யோசிக்கிறீங்களோ, இந்த தெய்வீக கிருபை என்பது என்னன்னா, தட் இஸ் டிவைன் பவர். அந்த கிருபை எப்படின்னா, அதுக்குள்ள ஒரு வல்லம் இருக்குது. அந்த வல்லமை உங்களுக்குள்ள என்ன செய்யும் அப்படின்னா, தேவனுடைய கிருபையின் அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில எதை முடியாது என்று யோசிக்கிறோமோ, குழப்பங்கள் நிறைந்த அந்த இடத்திலே அந்த கிருபை உங்களுக்கு பலனை கொடுத்து, அந்த மாறாத தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே துணையாய் நின்று, தேவன் எதை நம்மை கொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறாரோ அதை செய்து முடிக்கத்தக்கதான பலனும் வல்லமையும் அந்த கிருபைக்குள்ளே உண்டு.
அதுதான் அதனுடைய அர்த்தம். என் கிருபை உனக்கு போதும். இது மாறாத தேவனுடைய வல்லமை. அப்போ அந்த தெய்வீக கிருபைக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்குது. அது மாறாத வல்லமை. அந்த மாறாத தேவனுடைய பலன். பவுலே, நீ பயப்படாத, டிஸ்கரேஜ் ஆகாத. அவன் உன்னை கொலாப்ஸ் பண்ணணும்னு யோசிக்கிறான். ஆனா நான் உனக்கு கொடுத்திருக்கிற நான் உனக்கு அளித்திருக்கிற அந்த தெய்வீக கிருபையிலே ஒரு தேவ பலன் உண்டு. அது மாறாத பலன். அது உன்னை என்ன பண்ணனா, உனக்கு தேவைப்படும் போதெல்லாம் அவன் உன்னை இழுத்து உன்னுடைய ஊழியத்தை தடை பண்ணி, உனக்கு நான் கொடுத்த வெளிப்பாட்டை வைத்து நீ நிறைவேற்ற கூடாதபடிக்கு அவன் தடை பண்ணி உன் சரீரத்தை அழித்து நீ முழு பலத்தோடு என்னுடைய ஊழியத்தை செய்யக்கூடாதபடிக்கு அவன் தடை பண்ணி அதை கொலாப்ஸ் பண்ணி யோசிக்கும் போதெல்லாம் அதற்கு எதிராக நான் வந்து உனக்கு உதவி செய்வேன். நீ எப்பெல்லாம் கடினம் சொல்லிட்டு யோசிக்கிறியோ, உன்னால முடியலன்னு யோசிக்கிறியோ, அப்பெல்லாம் நான் அந்த இடத்துல உனக்கு உதவியாக வருவேன். நான் ஒரு புதிதான அந்த தெய்வீக கிருபையில உனக்கு அளிக்கப்பட்ட அந்த தேவ பலன், அந்த கிருபை உனக்கு போதுமானதா இருக்கும். அந்த கிருபையினாலே உன்னுடைய சோர்வுகள் நீங்கும். நீ பலனடைவாய். நீ பலனடைவது மாத்திரமல்ல, நான் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த திட்டத்தை செய்து முடிக்கும்படியாய் நான் கொடுத்த அந்த ஸ்தானத்திலே நீ நிலைத்து நிற்பாய். பொசிஷன், டு டேக் பொசிஷன் சொல்லுவாங்க பாருங்க. அப்ப அதை எதிர்த்து, பிசாசுடைய திட்டத்தை எதிர்த்து நின்று தேவ திட்டத்தை செய்யும்படியாக ஒரு பொசிஷன் எடுப்பது. அப்போ அப்படிப்பட்டதான ஒரு பலனை நான் உனக்கு அந்த கிருபையில வைத்திருக்கிறேன். அதனால பயப்படாத. அந்த கிருபை, அதற்குள்ளே வல்லமை உண்டு. அந்த மாறாத வல்லமை உனக்கு தேவைப்படும் போதெல்லாம் அது உன்னை பலப்படுத்தும். அது பலப்படுத்தும் மாத்திரமல்ல, உன்னை சோர்விலிருந்து நீக்கும். அது மாத்திரமல்ல, அந்த கடினமான்று யோசிக்கிற அந்த இடத்துல எல்லாம் அது உனக்கு உதவி செய்யும். பிசாசு ஒன்றும் உன்னை குறித்து வைத்திருக்க திட்டத்தை தடை செய்யவே முடியாது. அந்த திட்டம் 100% நிறைவேறும். ஏனென்று சொன்னால் உனக்குள்ளே கொடுக்கப்பட்ட அந்த தேவ கிருபை, அதிலே வல்லமை உண்டு. அது உன்னை பலப்படுத்தி உனக்கு தேவையான காரியத்தை செய்து நீ அந்த ஸ்தானத்துல நின்று அதை ஜெயமடையாக அது உனக்கு உதவி செய்யும். அதுதான் அர்த்தம். பிரியமானவர்களை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையில சொல்கிறேன், குடும்பத்துல கொலாப்ஸ் பண்ணிட்டான்னு யோசிக்கிறீங்களா? உங்களுடைய பொருளாதாரத்தை, பிள்ளைகளுடைய காரியத்தை, திருமண காரியமா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் அவன் கொலாப்ஸ் பண்ணி நீங்க நிக்கிறோன்னு யோசிக்கிற அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியான உங்களோடு கூட பேசுகிறார். அதற்கு எதிராய் அவர் ஒரு உதவியாய் வருவார். அந்த இடத்துல அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏனென்று சொன்னா அந்த கிருபை என்பது அது தெய்வீக வல்லமை உடையது. முடியாது என்கிற இடத்துல அந்த வல்லமை, எபிலிட்டி, அந்த வல்லமை அந்த கிருபைக்குள்ள இருக்கிறபடினாலே உங்களை திரும்ப பலப்படுத்தும். அந்த ஸ்தானத்தில் உங்களை நிறுத்தும். கடினமாய் இது கடினம் என்று சொல்லி யோசிக்கிற அந்த இடத்துல அந்த கிருபை உங்களை பலப்படுத்தி உதவியாய் வந்து நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிக்கத்தக்கதான வல்லமையும் பலனையும் கொடுக்கும். பிரியமானவர்களை கேட்கக்கூடிய வாழ்க்கையில இதெல்லாம் மாறி போச்சுன்னு யோசிக்கிறீங்களோ, இந்த கேட்கிற இந்த வேளையில கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கிருபை என்று சொல்லுகிறோமே, அதே கிருபைதான் இப்போது அதுக்குள்ள தெய்வீக வல்லமை இருக்கிறபடினாலே சத்துருடைய திட்டங்கள் எல்லாம் உடைய குடும்பத்தில் அழிக்கப்படும். உடைய வியாபாரத்தில் அழிக்கப்படும். உடைய தனிப்பட்ட பிள்ளையுடைய வாழ்க்கையில அழிக்கப்படும். எங்கெல்லாம் இது முடியாது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறோ, இதை கேட்கிற இந்த வேளையில அவருடைய உதவி, அந்த கிருபையின் வல்லமை உங்களுக்குள்ளே வந்து அதை பலனை கொடுத்து அதை எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படியாக இப்போது அந்த பலனை கொடுக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீங்களப்பா. இப்போது கூட கர்த்தாவே, கிருபை போதும் என்று சொன்னால் அது என்ன இல்லை என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த விரலை கூட ஆண்டவரே, பவுலுடைய வாழ்க்கையிலே முடியாது என்று சொல்லி கர்த்தாவே ஆண்டவரை யோசித்து ஜெபிக்கும் போது ஆண்டவரே நீர் சொன்னீர் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி. ஆம் தகப்பனே, ஓ கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொலாப்ஸ் பண்ணுகிற, தடையை உண்டு பண்ணுகிற இடத்துல எதிராய் வந்து உதவி செய்வது என்று பார்த்தோம். டு ஸ்ட்ராங்கா, பலனா இருக்கும்படியாக மாறாத ஒரு பலன் அந்த கிருபைக்குள்ளே நான் வைத்திருக்கிறேன். அதனாலே பயப்படாதே, நீ தொடர்ந்து நின்று அந்த ஸ்தானத்துல நின்று நான் உனக்கு செய்வதை நிறைவேற்று சொல்லி கர்த்தாவே பவுலுக்கு சொன்னது போல
இதை கேட்கிற அருமையான தெய்வீக பிள்ளையுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்திருக்கிற அந்த கிருபைக்குள்ளே ஒரு தெய்வீக வல்லமை இருக்கிறபடினாலே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே எந்தெந்த இடங்களிலே பொருளாதாரமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், எங்கெல்லாம் கடினம், இங்கெல்லாம் பிசாசு அதிகமாய் சோதிக்கிறான், இங்கெல்லாம் தடை அதிகமாய் உண்டாக்குகிறானே, நான் முன்னேறி போக முடியவில்லை என்று சொல்லி யோசிக்கிற அதே இடத்துல அந்த தெய்வீக வல்லமை உள்ள தேவனுடைய கிருபை கர்த்தாவே ஒரு பலனை கொடுத்து அவளுக்கு உதவியாய் வந்து இந்த வேளையில அந்த கிருபை கர்த்தாவே, ஓ நன்றி செலுத்துகிறோம், உதவியாய் வந்து தடைகளை உடைத்து அந்த ஸ்தானத்திலே அவர்கள் நின்று பலன் கொண்டு ஜெயிக்கத்தக்கதான ஒரு எபிலிட்டியை கொடுக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் அடுத்த பகுதியை நாம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.